சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல், யாழில் அனுர தரப்பு அறிவிப்பு. வடக்கு கல்வி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் மூலம் பாடம் புகட்டிய வேம்படி பெண்கள் பாடசாலை. மஹிந்த கோட்டாவை கைது செய்து பார்க்கட்டும், அர்ஜுனாவின் பகிரங்க சவால். மஹிந்த தொடர்பில் அனுரவுக்கு சீனாவின் எச்சரிக்கை. நாகர்கோயில் மகா வித்தியாலய மாணவர் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு. மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள். அனுரவுக்கு விரைவில் தண்டனை, கம்மன் பில வெளியிட்டுள்ள தகவல். தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள், போலீஸ் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சபையில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாட்டில் பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன. அவற்றுக்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். வடக்கு மாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகள் மூவருக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மாகாண மட்ட தமிழ் தின போட்டி நிகழ்ச்சியில் பக்கச்சார்பாக நடந்து கொண்டமை தொடர்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை வடக்கு மாகாண உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மாகாண மட்ட தமிழ் தின போட்டியில் சங்கீத போட்டியில் வேம்படி மகளிர் கல்லூரி 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டதோடு ஹார்ட்லி கல்லூரி முதலிடத்தை பெற்றுக்கொண்டதாக நடுவர் குழுவால் அறிவிக்கப்பட்டது. சுற்று நிருபத்தில் குறிப்பிட்டபடி ஹார்ட்லி கல்லூரி மாணவர்கள் பாடிய பாடலில் பதவரணம் காணப்படாததால் குறித்த போட்டியில் இருந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்து தமக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் என வேம்படி மகளிர் கல்லூரி அதிபரால் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு மேன்முறையீடு செய்யப்பட்டது. இருப்பினும் போட்டி மேன்முறையீடு சபை தலைவர், மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் லாவணியா, தமிழ் பாட பிரதி கல்வி பணிப்பாளர் கவிதா மற்றும் அப்போதைய மாகாண கல்வி பணிப்பாளர் ஃப்ரெட்லி ஆகியோரால் குறித்த மேன்முறையீடு எவ்வித நடுநிலையான விசாரணைகளுமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோரால் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. இருப்பினும் சட்டத்தரணிகள் வாதத்தால் நீதிமன்றம் மாகாண கல்வி அதிகாரிகள் லாவணியா, கவிதா ஆகியோரின் செயற்பாடுகள் பக்கச்சார்பாக காணப்படுவதாக தனது தீர்ப்பில் தெரிவித்ததோடு இனிவரும் நாட்களில் மாணவர்கள் சார்பில் நடைபெறும் எந்த போட்டி நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பணியாற்றக்கூடாது என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதையும் செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது. இன்னும் 4 வருடங்களும் இப்படியே கடத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து 2 நாட்களில் ஏன் விடுவித்தது? முடிந்தால் மஹிந்த, கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கத்துக்கு சீனா இதுவரை பெரிதாக நிதியுதவிகளை வழங்கவில்லை. இவ்வாறு இருக்க அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை துன்புறுத்த வேண்டாம் என்பதே அந்த எச்சரிக்கையாகும். இதேவேளை அனுர அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது நடவடிக்கை எடுத்ததாக அருஸ் கூறினார். எனினும் சீனாவின் எச்சரிக்கை காரணமாக மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை அனுர அரசு ரத்து செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாகர்கோயில் மகா வித்தியாலயத்தில் இலங்கை விமானப்படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட 21 மாணவர்களின் 30வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. நேற்று காலை உணர்வுபூர்வமாக நாகர்கோயில் மகா வித்தியாலயத்தில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த குழந்தை செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இருப்பினும் ஊடகவியலாளர்கள் குறித்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க வலய கல்வி பணிப்பாளர் அனுமதி வழங்கவில்லை என்று காரணம் காட்டி ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளரிடம் ஊடகவியலாளர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் பாடசாலை அதிபரிடம்தான் அனுமதிக்குமாறும் தொலைபேசியில் தெரிவிப்பதாக தெரிவித்த நிலையில் நாகர்கோயில் மகா வித்தியாலய அதிபரால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதேவேளை அதிபரின் உறவினரான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவருக்கு நினைவேந்த நிகழ்வில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணியின் போது துப்பாக்கி ரவைகள் கடந்த 20ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டன. ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் T-56 ரக துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் தகவல்களை ஊர்காவற்றுறை போலீசாருக்கு வழங்கியுள்ளனர். தொடர்ந்து விடயம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுக்கிணங்க ஊர்காவற்றுறை நீதிமன்றில் நேற்று ரவைகள் மீட்டெடுப்பதற்கான அனுமதி கோரப்பட்டது. அதற்கிணங்க ஊர்காவற்றுறை நீதிமன்ற உத்தரவுக்கமைய ரவைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிபுத்துறைக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் தெரிவித்தார். எனவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2024-2025 ஆண்டு காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்களை வெளிப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். அத்துடன் ஜனாதிபதி பயணச் செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அரசியல் பழிவாங்கல் மட்டும் முன்னிலையில் உள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். தங்காலையில் நேற்று 3 லொரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 9,888 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி 3 லொரிகளில் இருந்து 284 கிலோகிராம் கெரோயின், 420 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தம்பேட்டமின் ஐஸ் உட்பட மொத்தம் 705 கிலோகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. இந்நிலையில் வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களும் கல்கிசை, மீடியா கொட மற்றும் எல்பிடிய பகுதியில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டனர். போலீஸ் தரப்பு தகவலின்படி இலங்கையில் இதுவரை தரைப்பகுதியில் மீட்கப்பட்ட அதிகளவான போதைப்பொருள் தொகை இதுவென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தாம் நிறைவேற்றித் தருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா? உண்மையில் அப்படி நடந்துள்ளதா அல்லது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன என்பது போல் அரசாங்கம் பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கிறதா என அரசியல் பரப்பில் கேள்விகளும் ஆய்வுகளும் எழுந்த வண்ணமுள்ளன. இந்நிலையில் அனுர அரசாங்கம் உள்ளக காரணிகள் மட்டுமன்றி புற காரணிகளாலும் பெரிதும் நெருக்கடியில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்தார். அந்த வகையில் பிரதமர் ஹரணியை இந்தியா குறிவைத்துள்ளதாகவும் அவர் மேலும் கருத்து வெளியிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவரின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல்களை ஆய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷார இந்த முறைப்பாட்டை இன்று பதிவு செய்தார். நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவுக்கு அளித்த சொத்து மதிப்பை விட பல சொத்துக்களை தன்னுடைய உறவினர்களின் பேரில் அவர் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திறனியாக தொழில் செய்து 8 லட்சம் சம்பாதித்ததாகவும் தெரிவித்த நிலையில் ஏனைய சொத்துக்களின் விவரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தப்படவில்லை. அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க 5,100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.